அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். அப்ப நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது தாவேகா தொடர்பாக தான். தாவேகா தொடர்பாக, கூட்டணி தொடர்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் மீண்டும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார். அது என்ன அப்படின்னா, ஒருமித்த கருத்துடையோர், திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க எங்க அணிக்கு வரலாம். கிட்டத்தட்ட இது ஒரு மறைமுக அழைப்பு போல இருக்கிறது. இன்னொன்று, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிற கருத்து, இருமுனை போட்டி அமைந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். கிட்டத்தட்ட நேரடியாகவே விஜய்க்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இந்த ரெண்டு புள்ளிகளை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திரும்ப திரும்ப மறுத்தாலும் ஏன் தொடர்ந்து விஜயை அழைக்கின்றன பாஜக, அதிமுக? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. பத்திரிகையாளர் திரு TN ரகு அவர்கள், வணக்கம் ரகு. எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள், வணக்கம் ஷபீர். லட்சுமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். மீண்டும் மீண்டும் ஒரு புறம் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம், கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாலும் மீண்டும் மீண்டும் நயினார் அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜக தலைவர்கள் அழைச்சிட்டே இருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியும் ஒத்த கருத்துடையர்லாம் வாங்க, ஏன் இதை அழைச்சிட்டே இருக்கிறாங்க? இல்லை, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதா அவங்களே வந்து ஃபீல் பண்ணுறாங்களோன்னு தான் தோணுது. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுலேருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறது இது ஒரு மெகா அலையன்ஸாக இருக்கும், இன்னும் நிறைய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்களோட என்டிஏல இருந்த பாமகவையும் மற்றபடி டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களையும் தக்க வச்சுக்கணுன்ற பெருமுயற்சி இருந்தது. ஆனால் அது வந்து அண்ணாமலைக்கு பிறகு, நயினார் நாகேந்திரன் டேக் ஓவர் பண்ண பிறகு அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுக்கு பிறகு அந்த பழைய என்டிஏ அந்த ஸ்ட்ரென்த் கூட அவங்கக்கிட்ட இல்லை. அதனால இப்போ வந்து இதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்றது தான் யுக்தி. அந்த வியூகத்தை அமைச்சா மட்டும்தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் எப்போதுமே இருமுனை போட்டி அப்படின்னா திமுக வந்து 2வது முறை ஆட்சி அமைச்சது, கண்டினியூஸாக 2வது முறை ஆட்சி அமைச்சது கிடையாது. அப்போ அதை வந்து உடைக்கணுன்ற போது எதிர்ப்பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணி வலிமையாக அல்லது ரொம்ப வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கணுன்றது தான் எல்லாரோட கேல்குலேஷனும். அதை நோக்கி தான் அதிமுகவும் பாஜகவும் நகர்றாங்க. ஆனால் இங்கே எங்கே சிக்கல் வருதுன்னா, ஏடிஎம்கே தனியாக இருந்திருந்தா கூட, அதாவது 2024 தேர்தல் வந்து பிரதமருக்கான தேர்தல் அப்படின்ற போது அவங்களுக்கான வாக்குகள் குறையுது. தனித்து போட்டியிடும் போது அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை அப்படின்றதுனாலையும் அதிமுகவினுடைய வாக்கு வந்து குறையுது. ஆனால் இப்போ இது வந்து சட்டமன்றத்துக்கான தேர்தல். ஏன்னா 2021 திமுக அதிமுகவுக்கு இடையில வந்து ஓட் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 1-3% மட்டும்தான். அப்போ இந்த எலெக்ஷன் வந்து ஒருவேளை அதிமுக தனித்து போட்டிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கும். அவங்க தான் ஏடிஎம்கே தான் ஆன்டி டிஎம்கே பேசக்கூடிய வாய்ஸாகவும் இருந்திருக்கும். ஆனால் அதிமுகவுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் பாஜகவினுடைய நிர்பந்தத்தால் பாஜக கூட்டணிக்குள்ள ஏப்ரல்லே அந்த கூட்டணியும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. இப்போ கூட்டணி அதற்கு பிறகு வந்து ஏடிஎம்கே என்ன நினைச்சாங்க, ஏடிஎம்கேவும் பிஜேபியும் நினைச்சது என்னன்னா, முன்கூட்டியே நம்ம கூட்டணியை அறிவிச்சிட்டோம் அப்படின்னா களத்தில் வந்து அது வேலை செய்யறதுக்கும் அதற்கு பிறகு மக்களை வந்து சென்றடைகிறதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூட்டணி வந்து அந்த நமக்கு சொல்கிற அந்த கெமிஸ்ட்ரி ஜெல் ஆகிறது அதெல்லாம் வந்துரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது எல்லாமே எல்லா இடங்கள்லையுமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அதிமுகவுக்கு உள்ளாக இருக்கக்கூடியவர்களே பெரும்பாலும் அதிமுகவினுடைய தொண்டர்கள், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த கூட்டணியை ரசிக்கலை. ஏன்னா ஒரு உதாரணம் திரும்ப திரும்ப நம்ம எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, 2024 தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இந்த கூட்டணி வேண்டான்னு முடிவு செய்யும் போது அன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லையுமே அதிமுகவினர் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க, பிஜேபி கூட்டணி வேண்டான்னு முடிவு செய்த போது. ஸோ இப்போ மீண்டும் பிஜேபி கூட்டணி வந்துட்ட போது அதிமுக அந்த பழைய இடத்துக்கே தள்ளப்பட்டுருது. ஆனால் இன்னொன்று, இங்கே வந்து நீங்கள் வந்து செங்கோட்டையனுக்கு வாக்கு வங்கி கிடையாது, செங்கோட்டையன் வந்து ரொம்ப பெரிய செல்வாக்கு மிகுந்த அதிமுகவினுடைய தலைவர் அப்படிலாம் சொல்லிடலாம். ஆனால் அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, பர்செப்ஷன் இமேஜ் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த இடத்துலயே ஏடிஎம்கே வீக்கன் ஆகிற ஒரு தோற்றத்தை வந்து எனக்கு அந்த இடம் தான். இப்போ விஜய் வந்து மறுக்கிறார், நாங்கள் தான் முதலமைச்சர்னு செயற்குழுல எல்லாம் தீர்மானம். ஆனாலும் இங்கே ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனா அது எப்படி, ஏதாவது பேச்சுவார்த்தை போகுதா? ஆரம்பத்துல பேச்சுவார்த்தைகள் நடந்தது எல்லாமே உண்மைதான். தாவேகாவினுடைய விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு அதிமுக தாவேகா கூட்டணிக்கான முயற்சிகள் நடந்தது.
தாவேகா தரப்பிலிருந்து நிறைய தொகுதிகள் கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் வேட்பாளர், துணை முதலமைச்சர் வேட்பாளர் இது குறித்து எல்லாம் பேசப்பட்டதாகவும் செய்திகளும் தகவல்களும் வெளியானது. ஆனால் அதற்கு பிறகு அதில் வந்து ஒரு பெரிய பேச்சு இல்லை. பிஜேபியோடு இவங்க கூட்டணி அறிவித்த பிறகு தாவேகா அதிமுக கூட்டணிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது தான் சொல்லப்பட்டது. அன்னைக்கு இல்லைன்னு சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கும் திரும்பவும் ஏடிஎம்கே வந்து அந்த ஆப்ஷனை இன்னும் ஓப்பனாகவே வச்சிருக்காங்க. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் தொகுதி பங்கீட்டின் போது கூட கூட்டணிகள் மாறலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதிமுக தலைமை இன்னமுமே நம்புது. ஒன்று இந்த இடத்துல அதிமுக ஒரு பெரிய நீங்க சொல்றதன் பூடகமா நான் புரிஞ்சுக்கிறது வந்து இடங்கள் நெருக்கடியில கூட அதிமுக தாவேக்கான்னு கூட வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னொரு புறம் பாஜகவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. பாஜக இப்ப நயனா நாகேந்திரன் சொல்ற நீங்க மும்முனை போட்டினா ஜெயிக்கவே முடியாதுன்னு பாஜக என்ன கணக்கு போடுது? விஜய் எப்படியாவது கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. பிஜேபி வந்து இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியும் சரி ஏடிஎம்கேவும் சரி அதிமுகவை எதிர்த்து பேசல. ஒரு கட்டத்துல வந்து ஜெயலலிதா விஜயகாந்த் எதிர்ப்பு அப்படின்றத விஜயகாந்த் அதிமுகவினுடைய வாக்குகளை ஒரு சில இடங்கள்லையாவது எடுப்பார் அப்படின்னு தெரிஞ்சு ஜெயலலிதா ஒரு கட்டத்துல வந்து விஜயகாந்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேச ஆரம்பிச்சாங்க. 2006 2009 தேர்தல்கள்ல எல்லாமே. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதை செய்யவே இல்லை. விஜய்க்கு எதிராக எங்கேயுமே பேசல. விஜய் வந்து வேண்டான்னு சொல்ல, இன்னும் சொல்ல போனா கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு எல்லாம் சொன்னது அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதுல வந்து அதுக்கு அது இல்லை, அது தவறு இல்லை, வந்து அது கிடையாது அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடியவங்க கூட இன்னும் பேசல. பிஜேபியும் இதுவரைக்கும் விஜயை பெரிய அளவில் எதிர்த்து பேசவே இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பாக விஜய் வந்து மெர்சல் படம் வரும்போது அந்த நேரத்தில் ஹெச் ராஜா உள்பட நிறைய பேர் வந்து அவரை ஜோசப் விஜய்னு அழைச்சாங்க. அவரை வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு உள்ளவர்ன்ற மாதிரி அவரை வந்து கொண்டு போய் கேஸ்டுக்கு கடுமையான விமர்சனங்கள், அதாவது மத ரீதியான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு எதிராக அது மாதிரியான எந்த விமர்சனங்களையுமே பாஜக வைக்கல. அமைதியா இருக்கிறாரா விஜயும்? பாஜக விஜய் இன்னைக்கு கூட சமத்துவ கிறிஸ்மஸ் தான் நடத்தி இருக்காரு. அதுல எல்லாருமே வரணும். திமுகவும் அதே மாதிரி தான் கிறிஸ்மஸ் விழா நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் விஜய் கிட்ட இருக்க ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா மைனாரிட்டி பக்கம் அவர் நிப்பாரு, அதுல மைனாரிட்டிஸ் வந்து அவர் பக்கம் நிக்க முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த சமத்துவ விழா அப்படின்ற போது அந்த ஒரு பர்சன்டேஜ், ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு தான் அவருக்கு போகும். இல்லை கிறிஸ்டியனா இல்லை முஸ்லீம் மைனாரிட்டிஸோ பெரிய அளவில் அவர் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துக்கு போயிருமோ அப்படின்றதுல தான் அவர் இந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழா அப்படின்ற மாதிரி நடத்திட்டு, அதையும் ரொம்ப ரொம்ப சாதாரணமா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சுட்டு நானும் நடத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிரே ஏரியா மாதிரி இந்த ரெண்டு பேரோட சைலன்ஸ் அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமா. ஷபீர் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வரமாட்டார்னு தெரிஞ்சா யாரும் அழைக்க போறது இல்லை. மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. நீங்க கொள்கை எதிரின்னு சொன்னாலும் பாஜக அழைக்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க வாங்க அப்படின்றது. இன்னொரு புறம் என்ன சொல்றாங்கன்னா விஜயுமே பாஜக கிட்ட சைலண்டா தான் இருக்காருன்னா கடைசி நேரத்தில் அப்படி ஏதாவது அலைன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு? அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு. கடைசி நேரத்தில் இபிஎஸ் வந்து விஜயோட கூட்டணி வைப்பதற்கு ஒரு முயற்சி செய்வார் அப்படின்னு. பட் விஜய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறார். யார் வந்து தாவேகா, அதாவது விஜயை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படின்றது. இதுல என்ன பிரச்சனைனா பாஜக 2026 தேர்தலுக்கு முன்பு போட்ட அத்தனை கணக்குகளும் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது. அதுல முன்னேற்றம் இல்லை அப்படின்றது தான் வந்து இதுல இருக்க முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கூட்டணி ஜெல்லாயிரும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தொண்டர்கள் மத்தியில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், தொண்டர்கள் கிட்ட வந்து ஒரு விதமான ஒரு சோர்வு என்பது இருக்கிறது. ரெண்டாவது ஒரு பகைமை அப்படின்றது உருவாயிருச்சு. அதிமுக தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்தி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியதெல்லாம் வந்து பெரிய அளவில் கீழ்மட்டத்தில் வந்து ஒரு அனிமாசிட்டியை கிரியேட் பண்ணிருச்சு. அதெல்லாம் சரி பண்ணணுன்றதுக்காக தான் அந்த முயற்சியை அமித்ஷா அவர்கள் எடுத்தார். ஆனா அதுவும் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் சென்னைக்கு வந்தாங்க, திடீர்னு ஒரு நாள் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த கூட்டணிக்கு அண்ணாமலை வேண்டுமா அதிமுக வேண்டுமானா அதிமுக வேண்டும், அண்ணாமலையை வந்து பதவியில இருந்து இறக்கிட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் வந்து ஏடிஎம்கேவை பலப்படுத்தும், என்டிஏவை பலப்படுத்தும் தமிழ்நாட்டில் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் என்டிஏ வந்து ஒரு பலவீனமான ஒரு அமைப்பாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே போறாரு. நீங்க பாருங்க, ஓபிஎஸ்ஏ என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே போறாரு, டிடிவி என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே போகிறார் அப்படின்னும் போது அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இங்க இருக்கு, அமித்ஷாவால தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக அது மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் தெரியுது. அமித்ஷா வந்தாலுமே ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல, அவர் வரலையே,
அவர் இந்நேரம் வந்திருக்கணும்ல, பார்லிமெண்ட் முடிஞ்ச உடனே இந்நேரம் பிரச்சனை தீர போகிறது அப்படின்னா வந்திருப்பாரு. இல்ல இந்த இடத்துல ஷபீர், இந்த இடத்துல தான் அமித்ஷா அவர்கள் ஒரு குழு போட்டு தற்போது இபிஎஸ்ஐ எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இவரெல்லாம் வராங்க. யார், நம்ம யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல், மேக்வால்லாம் தமிழ்நாட்டுக்கு வராங்க, பேச்சுவார்த்தை நடத்த போகிறார்கள். ஏதாவது ஒரு மிடில் கிரவுண்ட் எடுக்க முடியுமா? என்ன அமித்ஷா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என்டிஏ கூட்டணியில இவங்க இருக்கணும், ஓபிஎஸ் இருக்கணும், டிடிவி இருக்கணும், சசிகலா அம்மையார் இவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த பக்கம் அதற்கான அந்த பிரச்சனை அப்படின்றது ஆரம்ப கட்டத்தில் எந்த புள்ளியில இருந்துச்சோ மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு போயிருக்கு. ஷபீர், இதுல நீங்க குறிப்பா கவனிச்சீங்கன்னா, இந்த ஒருங்கிணைந்த அதிமுக என்டிஏக்குள்ள பழைய பார்ட்னர்ஸ் அவங்கள கொண்டு வரதை விட இவங்களோட எதிர்பார்ப்புன்றது தாவேகா தான். இன்னும் தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தல, அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அல்லது ராமதாஸ் அவர்களோடலாம் பேச்சுவார்த்தை இல்லை. இவராக தான் மீண்டும் மீண்டும் அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை அவரு சைலண்டா இருக்கிறார்ல சில விஷயங்கள்ல, அதனால அவங்க வந்துருவாருன்னு கணக்கு போடுறாங்களா பாஜக? இல்ல, உங்களுக்கு பிஜேபி அந்த ஒரு ஹோப்பை கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா எந்த இடத்துலயும் தொண்டர்களும் கட்சியினரும் சோர்வடைந்து விடக்கூடாது. நாம ஏதோ ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்கு, தாவேகா நம்ம பக்கம் வந்துரும். இபிஎஸ் பண்ண மிகப்பெரிய தவறே அதுதான். பிரச்சாரத்துக்கு போய் கூட கிட்டத்தட்ட அவர் எத்தனை தொகுதிகள், ஒரு 180 தொகுதிகளுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. ஆமா, பிரச்சாரத்துக்கு போனதுக்கு பிறகு கூட உங்களுக்கு அதிமுகவுக்கு பெரிய டேக் ஆஃப் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லையே. உங்களுக்கு மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கையை அதிமுக ஏற்படுத்த விஜய்கிட்ட சொல்றாங்கல்ல. இப்ப நேத்து தமிழருவி மணியன் அவர்கள் பேசுறப்ப சொல்றார், நீங்க ஒரு கூட்டணி திமுகவை வீழ்த்தணும்னா 4 முனை போட்டியெல்லாம் சரிபடாது அப்படின்னு. கடைசி நேரத்தில் விஜய் மனம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, இந்த அணிக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மனம் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இல்ல அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா விஜய் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு டெஸ்பரேட்டா கூட அவர் ஒரு முயற்சி பண்ணா கூட அவரால் திமுக வீழ்த்த முடியுமே தவிர அவருடைய அடுத்த சர்வைவல் என்ன, அவருடைய அரசியல் என்ன, அது ஒரு கேள்வி. நீங்க எடுத்த உடனே கொள்கை எதிரியோடையும் அதே மாதிரி அதிமுகவோடையும் நீங்க கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னா அவங்கள தான் நீங்க பலப்படுத்துறீங்களே தவிர. அதுக்காக தான் இவங்க ராஜாஜி அண்ணாவெல்லாம் உதாரணம் காட்டி அரசியல்ல சந்தர்ப்பவாத கூட்டணி எல்லாம் ரொம்ப இயல்பானது, நீங்க ஒரு எதிரியை பிக்ஸ் பண்ணுங்கன்னா இப்ப நிறைய அறிவுரைகள் கொடுக்க ஆரம்பிச்சு. அதெல்லாம் அந்த அறிவுரைகள் அதுக்கப்புறம் விஜய் தேர்தலில் போட்டியிடாமல் மற்றவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குறது, இந்த மாதிரியான பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா விஜயுடைய பிளான் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே உடைய பொசிஷனை எடுக்கிறது. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஏடிஎம்கே பலவீனமாகிறதோ அந்த இடத்தை பிடிப்பதற்கான வேலைகள். அப்படி இன்சிடென்ட்டுக்கு பிறகு சிபிஐ எல்லாம் போன பிறகு அமித்ஷா வசம் வந்துட்டாரு விஜய், அந்த கண்ட்ரோல்ல வந்துட்டாங்க. அமித்ஷா கட்டாயம் கொண்டு வந்துருவாங்கன்னா ஒரு பேச்சு இருந்ததுல. இப்ப நீங்க எல்லாமே பல விவாதங்கள்ல அதெல்லாம் இருக்காதுன்றீங்களா? அப்படிலாம் பிஜேபி யோசிக்க மாட்டாங்க. நீங்க அப்படி பிஜேபி பண்ணா கூட அது விஜய்க்கு தான் பாசிட்டிவா போகுமே தவிர பிஜேபிக்கு இன்னும் அது ஒரு நெருக்கடியை உண்டாக்கும். பிஜேபி தொடர்ந்து செய்கின்ற தவறு தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் அவங்க ரிவர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பிஜேபியோட பிரச்சனையே அதுதான். நீங்க ஏடிஎம்கே பின்னாடி போய் இடி, இன்கம் டாக்ஸ் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் மாறிச்சு. நீங்க ஏடிஎம்கேவே இந்த ஏஜென்சிஸை வச்சுலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் 2019 முழுக்க பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை மாறினதுக்கு இதெல்லாம் மிக முக்கியமான. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல விஜய் தனியா தான் போறாரு அப்படின்றதுதான் இது வரைக்கும் நான் பாக்குறது. ஏன்னா வேற எந்த இடத்துலயும் உங்களுக்கு விஜய் போய் அதிமுகவை வலுப்படுத்துவதோ பிஜேபியை வலுப்படுத்துவதோ அவருக்கு என்ன அதுல அவருக்கு என்ன பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயம், இன்ஃபேக்ட் அவர் எப்படி இபிஎஸ் கொங்கு மண்டலத்துல பலவீனப்படுத்தலாம், அதிமுகவை பலவீனப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு யோசனைகளும் தாவேகாவுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு தேதிக்கு ஷபீர் ரகு தாவேகா தொடக்கத்துல பேசுறப்ப அவரு டார்கெட்டே திமுக இல்லங்க அதிமுக அப்படின்னு பேச அந்த இடம் தான் கூர்மைப்படுத்தி இல்ல. நீங்க இன்னைக்கு தாவேகாவுக்கு யார் யாரெல்லாம் கொங்கு மண்டலத்துல வராங்க அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. கேசி பழனிசாமி உட்பட ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க, செங்கோட்டையன் அவர்கள் பேசி இருக்கிறார். அதே மாதிரி முன்னாள் எம்எல்ஏஸ், இப்ப இருக்கக்கூடிய அதிருப்தி எம்எல்ஏ யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்காதோ அவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்து கொண்டே இருக்கிறது. ஷபீர் சொன்ன மாதிரி லட்சுமி அந்த இடம் தான் சுட்டி காட்டினாங்க. இதுதாங்க பொசிஷன், அவர் கொள்கை எதிரின்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நயினார் நாகேந்திரன் அவர்களோ கல அரசியல் தெரியாதவர் அல்ல, அரசியல் புரியாதவங்க அல்ல.
ஏன் திரும்ப திரும்ப அழைச்சிட்டே இருக்கிறாங்க, வாங்க 4 முனை போட்டிலாம் வேண்டாம் அப்படின்னு ஏன் திரும்ப? அது என்ன கணக்கு ராம்கி? எனக்கு ரொம்ப சிம்பிள் தான். வந்தால் நல்லா இருக்கும், அதுக்காக நாங்கள் அழைக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு கூட சொல்லும்போது ஒத்த கருத்துடைய திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கவங்களாம் சேர்ந்து பயணிக்க வாங்க, அவ்வளோதான். அது கூட நேரடியான அழைப்பு கூட கிடையாது. அதை சொல்லுகிற அதே எடப்பாடி அவர்கள் அடுத்தது இன்னொரு சொல்றாரு, தாவேகா அவரும் நயனா சொன்ன கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. தாவேகா வேண்டான்றாரா? வேண்டான்னு சொல்லல. வரவங்க யாரெல்லாம் திமுக உறுதியாக இருக்கிறார்களோ இந்த செய்தி என்பது நம்ம இந்த செய்தி என்பது விவாத அமர்வுல கொஞ்சம் உடச்சே பேசலாம். இப்ப தாவேகா காத்திருக்காங்களா அதிமுக அணிக்கு வரதுக்காக? தாவேகா காத்திருக்கா இல்ல அதிமுக தாவேகாவுக்காக? தாவேகா காத்திருக்கவில்லை. அதனாலதான் எடப்பாடி அவர் சொல்றாரு, அவர் தாவேகா விஷயத்தை அணுகுவதில் கொஞ்சம் ரொம்ப கவனமான செயல்படணும்னு நினைச்சு இந்த சொல்றாரு. அவர் திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கீங்களா, அப்பெல்லாம் வாங்க சேர்ந்து செயல்பட, நாங்க எங்களுக்கு தான் வின் பண்றதுக்கான வல்லமை எங்க கிட்ட இருக்குது. இந்த செய்தி என்பது தாவேகாவுக்கு மட்டும் இல்லை, இதே பாஜகவும் இதே செய்தி தான், ஓபிஎஸ்க்கு இதே செய்தி தான், டிடி தான், ஒரே செய்தி தான் எல்லாருக்கும். நீங்க திமுக எதிர்ப்பு உறுதியாக இருந்தா எங்கிட்ட வாங்க, இல்லையா நீங்க எங்க வேணா பண்ணி அப்படிங்கிறது தான் எடப்பாடிய செய்தி. அதுல திரும்ப சொல்லும்போது நயினா நாகேந்திரனுடைய கருத்து அவருடைய கருத்து சொல்றாரு. நயினா நாகேந்திரன் இன்னும் தெளிவுபடுத்துறாரு, 2 முனை போட்டி தான். இப்படி கேட்கிறேன் சார், கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்றாரு, மதவாத சக்திகள் மதத்தை வச்சு பிளவுபடுத்துறாங்கன்னா சொன்ன பிறகும் பாஜகவுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட என்ன காரணம்? ஏன்னா விஜயுடைய அரசியல் அடிக்கடி மாறிட்டே இருக்கு, ஒரு இன்கன்சிஸ்டன்டா தான் இருக்குது. போன வாரம் என்ன சொன்னார், யாருமே களத்தில் இல்லாதவர்களை பத்தி நான் பேசவே இல்லை, எனக்கும் திமுக தான் போட்டின்னு சொன்னார். அப்ப என்ன நினைக்கிறேன்னா அவருடைய குறி திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெறுவதுதான். இன்னைக்கு என்ன பேசுறாரு, கிறிஸ்துமஸ் ஒளி பிறக்கும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லும் போது என்னன்னா இது திமுக ஆதரவு வாக்குகளை நோக்கி குறி. இப்போ ஒரு சாஃப்ட் அப்ரோச். நீங்க திமுகவும் எனக்கு தான் போட்டிங்கும் போது தான் அண்ணா திமுகவும் பாஜகவும் பதட்டத்தில் இருக்கணும், ஆகா நமக்கு வர வாக்குலாம் அவர் எடுத்துட்டு வர்றாரு. இன்னைக்கு திமுக ஆதரவு வாக்குகளை ஒரு குறி போய் உங்களுக்கு சந்தோஷம் தானே? இல்ல இது நீங்க சொல்ற வாதம். ஆனா நயினார் நாகேந்திரனோட வாதம் வெளிப்படையாக சொல்லுது சார். இப்ப ஷபீர் சொன்ன மாதிரி 4 முனை போட்டி அப்படின்னா திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் தரார் சார். விஜய் தனிச்சு நின்னார்னா நம்ம வீழ்த்த முடியாதுன்றது ஒப்புதல் வாக்குமூலம் இல்லையா? இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? இதுல ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இது பாஜகவோட பதட்டங்க. பாஜக 10 ஆண்டுகளாக களமாடி ஒரு திமுக எதிர்ப்புங்கிற விஷயத்த அவங்க கேபிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வச்சு அப்பப்ப எடுத்துக்கொண்டு வட இந்திய மாநிலங்கள்லாம் எலெக்ஷன் நடத்தும் போதெல்லாம் திமுக எதிர்ப்பு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அப்படி ஒரு திமுக எதிர்ப்புங்கிற அந்த பொக்கிஷத்துக்கு ஒரு ஆபத்து வரும்போது அது நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் பிரிச்சுட்டு போனார் எடப்பாடி. உடனே தான் அவசரமா கூட்டணி அறிவிக்கப்பட்டது. உடனடியாக அவரை சைலண்ட் பண்றதுக்காக தான் அண்ணா திமுக. இப்ப இன்னைக்கு இன்னொருத்தர் தாவேகா அவர் ஆரம்பிச்சு அவர் திமுக எதிர்ப்பு கையில் எடுத்தாருன்னா அது யாருக்கு சிக்கல்? பாஜகவுக்கு தான் சிக்கல். பாஜக இந்த பொக்கிஷத்தை 2029 வரைக்கும் கொண்டு போகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, கூட்டணிக்கு வரணும்னு கூட்டணிக்கு வாங்க, இல்லைன்னா சைலண்ட் பண்ணுவாங்க. சைலண்ட் அமைதியா இருங்க. நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு போங்க, கிறிஸ்துமஸ் விழா நடத்துங்க, அடுத்து இஃப்தார் விருந்து நடத்துங்க, அமைதியா இருங்கன்னு ஒரு அரசியல் கட்சி அமைதியா அப்படிதான் நேரடியா அப்படி சொல்றது, மறைமுகம். நீங்க கிறிஸ்துமஸ் விழா நடத்துங்க, இஃப்தார் விழா நடத்துங்க, திமுக ஆதரவு வாக்குகளை குறிவைத்து நீங்க அரசியல் நடத்தி கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அப்படி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஒத்துக்குவாரா விஜய்? ஆமா, நீங்க இது வரைக்கும் என்னைக்கு எங்க நேரடியா நீங்க இவ்வளவு சொல்றீங்க, எடப்பாடி கூட்டணியே ஒத்துக்கலாமே, எடப்பாடி அது கூட்டணி தான் சிக்கல் நிறைய வரும். கூட்டணி இல்லாமல் வெளியில செய்ய போற அணில் போல நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அவரால். அதனாலதான் சொல்றேன். ராம்கி தொட்டிருக்க பாயிண்ட் பிறகு இப்ப லட்சுமி எல்லாம் பல இடங்கள்ல கேட்பாங்க, ஏன் இந்த இடத்துல விஜய் பாஜக குறித்து அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு. இன்னொரு புறம் பாஜகவும் அமைதியா இருக்குன்னா இப்ப ராம்கி சொல்றது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது எலக்டோரலா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வாக்கு வங்கி அரசியலா கூட இருக்கலாம், அப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? அவரு இதுல பேசினார்ல, ஈரோட்ல பேசினார்ல, நீங்க களத்துல இல்லாதவங்களாம் பத்தி நான் பேச மாட்டேன்னு சொன்னதை நீங்க ஒரு இன்சல்ட்டாவும் பார்க்கலாம். அதாவது திமுகவுக்கும் தாவேக்கும் தான் போட்டி திரும்ப திரும்ப சொல்லும் போது மெயின் ரைவல்ஸ் நாங்க, அவங்க எல்லாம் அந்த போட்டியில இல்லைன்னு சொல்றதை டெஃபினட்டா இன்சல்ட்டா ஏடிஎம்கே பார்க்கணும். 30 வருஷம் ஆட்சி செய்த கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தி. அவங்க ஜெயலலிதா இறந்த பிறகும் ஏன் இந்த படுதோல்வி அடைஞ்ச போன வருஷம் லோக்சபா எலெக்ஷன்ல 90 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. எந்த ஸ்டேக்ஸும் இல்லாத எலெக்ஷன்ல அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நல்ல கேண்டிடேட் போடல, தோத்தா பரவாயில்லன்னு நினைச்சு நின்ன எலெக்ஷன்ல 90 லட்சம் ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. அது டபுள் ஆக்குறது தான் அவங்களுக்கு பிரச்சனை. அது இப்போ விஜய் விஜயகாந்த் கத்துட்டாரு நினைக்கிறேன். விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா கருணாநிதி 2 பேரும் எதிர்த்தாருல, அது நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு இவர் நினைக்கிறாரு. நம்மளுடைய அந்த வார் ஃப்ரண்ட்டை பல டைரக்ஷன்ல திறந்து வைக்க வேணாம், பிஜேபி ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணலாம்ன்றது. இப்போ செக்யூலரிசம் பேசுறவங்க நீங்க பிஜேபி எதிர்த்து பேசுங்க,
அவங்க ஃபெடரலிசத்தை சிதைக்கிறாங்க அதுன்னு சொல்றாங்க. பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவர் அரசியலே வந்து இந்த 2026 எலெக்ஷன்ல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறோங்கிறது தான். அதனாலதான் நம்ம பேசுங்கன்னு சொல்ற விஷயத்துல அவர் பேசுறது இல்லை. கவின் கொலை கண்டிங்க கனிம கொலையை கொண்டு கண்டிங்க நீங்க அது நடக்குது இது நடக்குது மன்றிகாவை நிறுத்திட்டாங்க இதெல்லாம் பேசுங்கன்னா அவர் அதெல்லாம் பத்தி கவலைப்படல. அவருடைய அப்ரோச் வந்து அரசியல்னா தேர்தலில் பெர்ஃபார்ம் பண்றது, அப்படிதான் அவருடைய நோக்கம் இருக்கு. அவர் ஒரு டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கிறாரு. ஜெயலலிதா எம்ஜிஆரோட ஜெயலலிதா இன்னும் அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்த டெம்ப்ளேட் திமுக எதிர்ப்பு. அதை நம்ம திரும்ப பேசுவோம். பிரம்மாஸ்திரமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஏடிஎம்கே, நம்ம கையில் எடுப்போம். ஆக்சுவலா ஏடிஎம்கேக்கு அது பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அது இல்லைன்றி அவங்க யூஎஸ்பிங்க. அது திமுக எதிர்ப்பு, திமுகவை தீய சக்தின்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் வரணும். அதை வச்சுதான் அவங்க ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆயுதத்தையும் அவர் எடுத்துட்டு போறாரு. இன்னும் இவங்க வந்து ஓபன் ஹெட்டா விட்டுட்டு இருக்காங்க. ஒரு நப்பாசையிலே இருக்காங்க, திரும்பி வந்துருவாருன்னு. அதற்கு காரணம் என்ன? நப்பாசன்றது 100%. இங்க ஆக்சுவலா பொலிட்டிக்கலா அவங்களுக்கு வந்து ரொம்ப பேட் ஸ்ட்ராட்டஜி அது. அவர் தமிழர் யூனியன் சொல்லலாம், நீ திமுக தானே வீழ்த்த வந்தாரு. விஜய் வந்து நான் இப்ப திமுக வீழ்த்த வரல, இப்ப ஏடிஎம்கே காலி பண்ண விரும்புறேன். ஏன்னா நான் ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்து அவங்களுக்கு நான் ஏன் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுங்க ரகு. இப்ப ராம்கி சுட்டி காட்டின மாதிரி மத்தியில அசுர பலத்தோடு நீங்க நம்பர்ஸை விட்டுருங்க, ஆதரவு நிதிஷ் அதெல்லாம்னா அவங்க பல மாநிலங்கள்ல பல கட்சிகள்ல ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. பாஜக ஏன் இதுல அமைதியாவே விஜயை பார்த்துட்டே இருக்காங்க? எடப்பாடி அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாம், பாஜக ஏன் விஜய் விஷயத்துல இல்ல? விஜய்க்கு பேகேஜ் இல்ல, ஏடிஎம்கே இருக்கிற பேகேஜ். ஏடிஎம்கே நீங்க மிரட்டி கூட்டணி கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு பாஸ்ட் மிஸ்டீட்ஸ் இருக்கு, அவங்க அமைச்சர்கள் மேல கேஸ் இருக்குது. அந்த பிரஷர்லாம் விஜய் மேல கிடையாது. நீங்க இன்கம் டாக்ஸ் எவேஷன்லாம் வந்து நீங்க ஜெயிலுக்கு போற குற்றம் கிடையாது. ராம்கே சொல்ற அமைதிப்படுத்திடுவாங்க, நீ இப்படியே திமுகவுக்கு எதிராக மட்டுமே அப்படின்னு. அரசியல் எதுக்குங்க வரணும்? தேவையில்லை. அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து பிஜேபியோட நட்புறவோட இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய செட்பேக் அது. ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி மேல வெறுப்பு இருக்குது. இங்க வந்து பிஜேபினால ஜெயிக்க முடியலங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற போது அவங்களோட நட்பா இருக்கிறது வந்து அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது பொலிட்டிக்கலா. ஆனா அவர் வெளிப்படையா அவங்களோட சண்டை செய்யணும்னு நினைக்கல. ஆனா இன்னொரு புறம் திமுக தரப்புல விஜய பாஜக பி டீம்ன்ற விஷயமும் இருந்துகிட்டே இருக்குல்ல. அவங்க அது அப்படி அவரை சொல்லுவாங்க, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்ட்டாரு அவரு. எனக்கு அந்த என்ன வேணா நீ நான் எப்படி அரசியல் பண்ண, நான் தான் பொருட்டே கிடையாது இல்ல, நான் திமுகவே கேட்பேன். அவர் அறவேக்காடு அரசியல் பாலிசியே இல்லாத அரசியல் பண்ணா அவங்க சந்தோஷம் தானே படணும். அவங்க ஜாப் ஈஸியா தானே ஆகுது. அவங்களுக்கு என்ன கவலை மனசுக்குள்ளார இருக்கும்னா இந்த அறவேக்காடு அரசியல் அவங்களுக்கு தோக்கடிச்சிருக்கு. ஜெயலலிதா செஞ்சது மட்டும் அப்படியே பயங்கர கொள்கை அரசியலா? அப்ப கிட்டத்தட்ட விஜய்ன்றது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஃபோர்ஸ் தான். அப்படி கடந்து போக முடியாது, யாருமே கடந்து போக முடியாதுங்க. இந்த 2026 எலெக்ஷன்ல அவர் ஆட்சியை பிடிக்கலன்னா கூட அவர் ஒரு சென்ட்ரல் ஃபிகரா இருக்க போறாரு. அவர் என்ன பண்ண போறாருங்கிறது தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் தோத்தா கூட 20% வாங்குவாரா? இப்ப நீங்க சினிமால வந்து ஒரு பெண்ணை வந்து லவ் பண்றதுக்கு போய் தோல்வி அடைஞ்சா கூட திரும்ப போறாங்கல்ல கதாநாயகர்கள். அதே மாதிரி தான் பிஜேபியும் ஏடிஎம்கே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்பர்ன்ட் லவ் திரும்பி எங்க ஒரு வார்த்தை கூட பேசல இது வரைக்கும். செஞ்சு இப்படி கம்பேர் பண்ணாதீங்க லட்சுமி. இது வரைக்கும் வந்து ஸ்டாக்கிங். அதான் சினிமால வேலை நடக்குது, தமிழ்நாடு ஸ்டாக்கிங் தான் நடக்குது, தமிழ் சினிமால வேலை நடக்குது. இப்ப ராம்கி எனக்கு இது சொல்லுங்க. அவரு வரலன்ட்டாரு, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு புறம் பாஜக பி டீம்ன்ற விமர்சனம் எல்லாம் இருக்கிறப்ப நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னதான் நீங்க பத்தி மதிப்பீடு என்ன? இல்ல ஏன்னா சமீப காலங்கள்ல அவர் முன்வைத்தது திமுக எதிர்ப்பு மட்டும்தான் சார். அப்ப நீங்க திமுக எதிர்ப்பு மட்டும் முன்வைக்கும் போது அவர் மட்டும் தனியா பேசிட்டு இருக்காரு, நீங்க வாங்க கூட சேர்ந்து பேசுங்க. இல்ல கொள்கை எதிரி எல்லாம் ஒண்ணும் மேட்டர் இல்லையா? இது அவரே ஒண்ணும் மறுக்க. நீங்க என்னைக்காவது இல்ல சார், நான் ஒரு விஷயம் சார் இப்ப பெரியார் படத்தை போட்டிருக்காரு, கொள்கை வழிகாட்டின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப திரு ஹெச் ராஜா அவர்கள் ஒருவேளை கூட்டணிக்கு வந்து நிக்கிறாருன்னா அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதெல்லாம் கொள்கை வழிகாட்டி பெரியார் படம் போட்டு 2 வருஷம் ஆச்சு. நீ கரூர்ல ஒரு பின்னாடி வந்த போது 5 MP 8 MP வந்தாங்க. அங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவா தான் சொன்னாங்க. அவர் பாவம் அவரெல்லாம் வந்து மனசு வருத்தத்துல இருக்காருலாம் சொல்லிட்டு போனாங்க. சோ அதனால அதுக்காக பாஜக அதை அப்படிலாம் என்ன யோசிக்கிறாங்க? திமுக எதிர்ப்பை நாங்க வந்து இன்னைக்கு எடப்பாடி கையில கொடுத்துருக்கோம். எலெக்ஷன் முடிஞ்சா எங்க கையில கொடுப்பாரு, நாங்க தான் லீட் பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்துல தான் பாஜக இருக்கு. நீங்க அவரே போய் நான் எனக்கும் திமுக தான் போட்டின்னு சொன்னா அப்ப அவர் முடிவு எடுக்கிற இடத்துல அவர் தான் இருக்கணும். அப்ப நீங்க என்ன சொல்றாரு? இல்ல எனக்கு ஒரு புரிதலுக்காக ரகு என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்படி அவரை பொருட்படுத்தவே இல்லைன்னா
அவரை விட்டுருங்களேன். நீங்க அதான் நீங்க உங்களுக்கு அவர் திரும்ப சொல்றது என்னன்னா, எடப்பாடி அவர்கள் நயினாராயணன் சொல்றது திமுக எதிர்ப்பு நீங்க உறுதியாக இருந்தால் 2 அணியா தான் நிக்க முடியும். 2 அணியில வாங்க. அது என்ன சார் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க? உறுதியாக இருந்தான்றதுக்கு என்ன அளவு? நீங்க நயினாராயணன் கோட் பண்ண விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொல்றது மணியா, பாஜக உங்களை நாங்க யாருமே வந்து கூட்டணிக்கு அழைக்கல, உங்களுக்கு இஷ்டம் தான் வாங்க அப்படிங்கறத நயினாராயணன் ஒரே பாயிண்ட். அதுதான் பிரஸ் மீட்ல அதான் டேக். ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, மெகா கூட்டணி திரு இபிஎஸ் சொன்னார்ல, ஆமா, அது அந்த டெஃபினிஷனே ஃபுல்ஃபில் ஆகல. 2021 இருந்த பிஜேபி அதுக்கப்புறம் பிஎம்கே எல்லாம் வந்து அப்படி மெகா கூட்டணி சொல்ல முடியும்? நீங்க தொண்டர்களை எப்படி உற்சாகப்படுத்த முடியும்? இப்போ விஜய்க்கு இருக்கிற பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? இந்த ஃப்ரெஷ்னஸ். மாற்றம் நினைக்கிற வாக்காளர்கள்லாம் ஆட்சி மாற்றம் சொல்லி ஏடிஎம்கே போடுவாங்க. இப்ப வேற டைரக்ஷன்ல ஒரு 3வது ஆப்ஷன் இருக்குங்கிறத வந்து அவர் கேபிட்டலைஸ் பண்ணிக்க பாக்குறாரு. அதனால இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் செதறிடுன்னு பயப்படுறாங்க. 100% கான்பிடன்ஸ் இல்ல. அப்புறம் 2019 இருந்து திமுக கூட்டணி உடையாம அப்படியே கன்சிஸ்டன்டா தொடருது. இவங்க கூட்டணி வீக்கன் ஆயிருக்கு. ஓபிஎஸ் வெளில போயிருக்காரு 2021 இருந்து. பிஎம்கே உடைஞ்சிருக்குது. டிஎம்டிகே எந்த பக்கம் வருவாங்கன்னு தெரியல. இதுல அவங்களுக்கு அந்த மொமெண்டமே இல்லையே. இப்போதைக்கு மொமெண்டம் இருக்கிறது விஜய் தானே. இப்ப ரகு சொன்ன மாதிரி இந்த பார்ட்டிஸோட யாரோடையும் இவங்க நடத்தல. இனிமேல் பேச போறாங்களா என்னன்னு தெரியல. விஜய் அவர்கள்ட்ட தான் கேட்டுட்டே இருக்கிறாங்க. 2ஆ சொல்றாங்க, உங்களாலாம் ஜெயிக்க முடியாது, நீங்க இன்னும் முளைக்கவே இல்லை, 3 இலை விடலை, ஒரு கவுன்சிலரா கூட வரலன்றதையும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் பேசுறாங்க. நீங்க கட்டாயம் வரணும்னா இப்ப ராம்கி சொல்றது டேக்கன் வாங்க, வந்தா தோக்கடிக்கலாம். அப்ப அந்த துணி இருக்கா அந்த அழைப்புல? இல்ல, நீங்க வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிடுறதே வந்து ஒரு டெஸ்பரேட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து திமுகவை தோற்கடிக்க முடியாது அப்படின்றத அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு 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 டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷன்லேருந்து அவங்க இந்த அழைப்பை முன்வைக்கிறாங்க. நீங்கள் வந்தால் தான் இந்த கூட்டணிக்கு ஒரு மொமெண்டம் வரும் அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதற்கு விஜய் வந்து இடம் கொடுக்குற மாதிரி இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு அதிமுக தரப்புலேருந்து பேசிட்டு இருக்காங்க. அதிமுக தரப்புலேருந்து முயற்சி பண்ணுறாங்க பேசுறதுக்கு. அது ஒரு பக்கம் வந்து ஒரு சேனல் மூலமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து நயினார் நாகேந்திரன் கூப்பிடுறதும் மற்றவங்க நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம், நாங்கள் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்ற அந்த சிக்னல்ஸை வந்து தொண்டர்களுக்கு கொடுக்கணும். எந்த இடத்துலையும் தொண்டர்கள் சோர்வடைந்து விடக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய கவலையே. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு யார்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் ஓரளவுக்கு ஷேப் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. விஜய் வந்திருந்தாருன்னா நம்ம கூட்டணிக்கு வெற்றி உறுதி. ஓகே, அவங்க எடுத்த எல்லா சர்வேஸ், ஏடிஎம்கே எடுத்த சர்வேல தாவேகா அதிமுக தாவேகா பாஜக இந்த கூட்டணி அமைந்தால் அவங்களுக்கு வந்து 58% வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இதெல்லாம் வந்து திமுகவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், காமன் நாலேஜ். ஏன்னா உங்களுக்கு 96ல ஒரு மொமெண்டம் வந்துச்சு இல்லையா, டிஎம்சி டிஎம்கே கூட்டணி அப்படியே ஒரு பயங்கர மொமெண்டம் வந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆயிரும். ஆனா அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகுறதுல யாருக்கு லாபம் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை ரிவைவ் பண்றாங்க. பிஜேபிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது தமிழ்நாட்டில். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவை ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றது அவங்க எண்ணம் கிடையாது. அவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கே ஆட்சிக்கு வரணும்ன்றதும் பிஜேபியினுடைய எண்ணம் கிடையாது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த லாங் ரன் 2 திராவிட கட்சியில ஒரு திராவிட கட்சியை காலி பண்ணிடணும். அது ஏடிஎம்கே அதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பலியாயிட்டாங்க. இன்னும் ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ணணும் அப்படின்றதுக்கு விஜய் வந்து இன்னைக்கு கை கொடுக்கிறார். அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களோட அங்க அதிருப்தியாளர்கிட்ட எல்லாம் செங்கோட்டையன் பேசிக்கிட்டு இருக்காரு. அது எல்லா செய்திகள் எல்லாமே வெளியில வந்து. இன்னொரு லாஜிக் கேட்கிறேன் லட்சுமி, இப்ப நீங்க அதிமுகன்றது திமுக அதிமுக இருதுரு அரசியல்னு இருக்கு. நீங்க திரும்ப தாவேகாவை பிளேஸ் பண்ணீங்கன்னா அதுவும் இப்ப ஷபீர் சொல்ற மாதிரினா இப்ப நாளைக்கு தாவேகான்னு வந்துருமே, அது பாஜகவுக்கு ஓகேவா? தாவேகாவும் திராவிட கட்சி பாணியில தான் வராங்க. திராவிட கட்சி பாணியில தான் வராங்க. ஆனா நிறைய அஸ்திரங்கள் வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு கையில இருக்கு. கரூர் ஸ்டாம்பீடே ஒரு அஸ்திரம் தான். அது இமீடியட்டா அதை பயன்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னால மெர்சல் படம் ஷூட்டிங் நடக்கும்போது நெய்வேலியில நடந்த இன்கம் டாக்ஸ் விசாரணை அது எல்லாமே அவங்க கையில இருக்கு. எல்லா அஸ்திரங்களுமே இருக்கு. இதுவரைக்கும் பாரதிய ஜனதா என்னுடைய there is a tactic understanding. இதுவரைக்கும் பிஜேபியினுடைய தலைவர்கள் யாரையுமே விஜய பெரிய அளவுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய மதத்தை சொல்லி அவரை வந்து இது வரைக்கும் பேசவே இல்லை. ஆனால் வேற எங்கேயா இருந்தாலும் வேறு எந்த தலைவர்கள் மதம் சார்ந்த தலைவர்கள் வேற யாராவது இருந்தால் பெரும்பான்மை சமூகத்தை சேராதவங்களா இருந்தால் அவங்கள வந்து அந்த சமூகம் பேரை சொல்லியோ அல்ல மதத்தின் பேரை சொல்லியோ விமர்சிச்சது பாஜக எல்லா இடங்கள்லயும் அதை செஞ்சிருக்காங்க. ஆனால் இங்கே அதை செய்யவே இல்லை. ஒரு சைலன்ஸ் இருக்கு. அவர் வந்து தீவிர அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால அவரை வந்து அப்படி பேர் சொல்லி விமர்சிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதை செய்யல.
விஜயும் வந்து எந்த இடத்துலையும் பிஜேபியை அவங்கள ரொம்ப இன்னைக்கு திமுக அரசியல் எதிரியை எவ்வளவு அதிகமா தாக்குறாரோ அந்த அளவுக்கு கொள்கை எதிரி அவர் தாக்கவே இல்லை. கொள்கை முக்கியமா அரசியல் முக்கியமான அவருக்கு அரசியல் தான் முக்கியமா இருக்கு. ரொம்ப முக்கியமான தலைப்பு ரகு. பாஜக அந்த போக்குகளை சுட்டிக்காட்டி இந்நேரம் வேற ஒருவரா இருந்திருந்தா கட்டுமையான தாக்குதல்லாம் இருந்திருக்கும். எல்லாமே கடந்து போறாங்க பாஜக. விஜயும் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னா அது அந்த ரெண்டு இடத்தை எப்படி பாக்குறது? அவர் தான் பிஜேபி எதிர்க்கிறாரு, ஒன்றிய அரசுன்னு கூப்பிடுறாரு, அதுவே எதிர்ப்புன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. இது அதாவது பாஜகவுக்கு ஒரு கணக்கு இருக்கு, விஜய்கிட்ட ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்காவா? இல்ல இப்படி கூட நீங்க பாருங்க, அதாவது திமுகவை தோக்கடிக்கணும் இந்த எலெக்ஷன்ல, அதுதான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பிஜேபி நினைச்சா, சில பேர் சொல்றாங்க அவங்களே கூட ஒதுங்கிக்கிட்டு ஒரு சண்டை போடுற மாதிரி ஏடிஎம் கேட்ட போட்டு நீங்க வந்து விஜயோட சேர்ந்துருங்க. அப்படி நாங்க இருக்கிறது தானே பிரச்சனை, விஜய் வரத்துக்கு நாங்க கொள்கை எதிரி இல்லையா? சோ நாங்க வந்து நீங்க வேற ஏதோ ஒரு சின்ன செய்ய மாட்டாங்க இல்ல அப்படி அப்படி ஒரு வாய்ப்பை நம்ம நிராகரிக்க முடியாதுன்றாரு. அப்படி அப்படி அதாவது நீங்க வந்து 2024 தேர்தல்ல அன்புமணி ராமதாஸ் பிஎம்கே வந்து ஏடிஎம்கேவோட போக கூடாதுன்னு திமுக கனிவா பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. எதிரி கட்சி, எதிர்கூட்டணி, நீ ஏடிஎம்கே ஸ்ட்ரெங்தன் பண்ணாதப்பா, அங்க போயிடாத. எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். இது ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ். என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது 2021 தேர்தல்ல எப்படி சசிகலா அம்மையார் நான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை ஒதுங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களோ, திமுகவை தோற்கடிப்பதற்கு பாஜக ஒதுங்கிரும், நாங்க இந்த தேர்தல்ல போட்டியிட மாட்டோம் சொல்லுவாங்க. அப்படி கூட இருக்கலாம். இப்படி ஒரு டிராமா நடந்ததுல எந்த காலத்திலயும் நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் எப்படி வந்து கூட்டணி வச்சாரு? நான் அந்த அண்ணாமலை நீக்கெல்லாம் சும்மா கண் துடைப்புங்க, அண்ணாமலை தாங்க தலைவர், நீங்க கூட்டணி வந்துதான் அவனு பிஜேபி மிரட்டினா எடப்பாடி அதெல்லாம் கிடையாது அவர் நீக்கணும்னு சொல்லிருப்பாரு. இல்ல அண்ணாமலைக்கு என்ன ப்ராமினன்ஸ் குறைஞ்சிருக்கு? இவ்வளவுதான் போவேன் கேரியர் உச்சத்தை தியாகம் பண்ணிட்டு வரவரு முதல்வர் கனவு தியாகம் பண்ண மாட்டாரா? நிச்சயமா பண்ணுவாரு. இல்ல அதுல என்ன சிக்கல்னு தெரியும். ராம்கி நீங்க சொன்னது லாஜிக்கே இல்ல ராம்கி. அதாவது ஏங்க கேரியர் உச்சத்துல இருந்த ஒரு கேரியரை எதுக்காக தியாகம் பண்ணாருன்னா முதல்வருக்காக. அது ரொம்ப நீங்க அவரையும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏடிஎம்கேவும் டிவிகேவும் ஏன் ஜெல் ஆகாதுன்னா, விஜயோட ரசிகர்கள் வந்து தாவேக்கா ஆட்சிக்கு வரணும்னு சொல்ல, எங்க அண்ணன் முதல்வர் ஆகணும்னு சொல்றாங்க. தாவேக்கா ஆட்சிக்கு வராம விஜய் முதல்வர் ஆனா கூட ஒத்துப்பாங்க. அதுக்கு யாரும் தியாகம் பண்ண மாட்டாங்களா? விஜய் முதல்வர் இல்ல, அவங்களோட அப்ரோச் பாருங்க. அவரு ஹீரோவா இல்ல, அவர் பிரைமரி ஃபிகரா இல்லைன்னா அவங்க அந்த இதே ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ லட்சுமி, இதெல்லாம் தாண்டி இந்த பாசிபிலிட்டின்றது பாஜகவினுடைய அமைதியிலிருந்து தான் இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது. விளையாட்டா ரகு அவர்கள் நகைச்சுவை ததும்ப அப்படி சொன்னாலும் கூட இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே, ரொம்ப சீரியஸா பாஜக அணுக வேண்டிய வாய்ப்பு தானே. அது எல்லாமே வாய்ப்பு தான். பிஜேபி வந்து அந்த கூட்டணியிலிருந்து விட்டு வெளியில வந்து அதிமுகவோட திரும்பவும் விஜய சேர்த்து விட்டாலுமே டிஎம்கே வந்து திரும்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா எதுக்காக வந்து இப்படி சேர்றாங்க, எல்லாருமே பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு பேசுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஏதுவாக அமைஞ்சிரும். ஏன்னா எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 90 நாட்கள் தான் இருக்கு. நீங்க வந்து February 10th அப்புறம் எல்லாமே வந்து பிரச்சாரம், தேர்தல் அறிக்கை வெளியீடு அப்படி எல்லாருமே போயிடுவாங்க. March 1st வீக்ல மேக்ஸிமம் March 2nd வீக்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் 20 நாள் தான். இப்போ இது வந்து ரொம்ப காலம் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து கூட்டணி அமைச்சு நீங்கள் போய் வேட்பாளரை தேடி அதுக்கப்புறம் வேட்பாளர் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க தாவேக்கா ஒருவேளை கூட்டணிக்கு வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் கோயம்புத்தூர்லேயே வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூரில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 11 தொகுதிகள்லையும் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி இல்லைன்னா யாராக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க தாவேக்கா கூட்டணிக்கு வந்துருச்சு. இது வந்து ஏஷியன் தான் கூட்டணிக்கு வந்துச்சு. தாவேக்காவில் யாருன்னே தெரியாத ஒரு விஜய் ரசிகரை நிறுத்திட்டாங்க. எப்படிங்க அதிமுக போய் வேலை பார்ப்பாங்க? நிறைய சிக்கல் இருக்கு. கடைசி நேரத்தில் வேலை பார்க்கணும். நீங்க அதாவது விஜய்க்கு வந்து ஓட்டே வராது, விஜய் ஜெயிக்கவே முடியாது அப்படிலாம் நான் சொல்லலை. விஜய்க்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கும் ஒரு அவருக்கு ஓட் பேங்க்னு இது வரைக்கும் எதுவும் கிடையாது. 2 பேரோட வாக்கு வங்கியில இருந்து எதையோ எடுத்துக்க போறாரு. ஆனா அதுக்காக அதிமுகவோட கொண்டு போய் சேர்த்து விட்டு பிஜேபி வெளியில நின்னாங்கன்னா இருக்க 4 எம்எல்ஏ விட்டுட்டு பிஜேபி எதுக்காக பண்ணிக்கணும்? பேசலாம் ரகுப்ப. நம்ம நிறைய எலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கிறோம். கடைசி நேரத்தில் அணி மாறுவாங்க, இல்லது இப்படிதான் அணி அமைய போகிறது அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் இந்த எலெக்ஷன்ல ஒரு புரியாத புதிர் இருந்துட்டே இருக்கே, அது என்ன காரணம்? எங்க சிக்கல்னு? அது காரணம் ஏடிஎம்கே உடைய அப்ரோச். அவங்க வந்து அதாவது திமுகவை தோற்கடிக்கிறது நம்மளுடைய காமன் கோலு,
அதனால இங்க வந்துருவாங்க, இது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட், கொள்கை எதிரியா இருந்தா கூட பிஜேபியோட ஒரு சமரசம் வச்சுக்கிட்டு இங்க வந்துருவாங்கன்னு நம்புறது மடத்தணும். அவங்க வந்து நம்மளுடைய ஓட் பேங்கை அவர் கவர நினைக்கிறாருன்னு நினைச்சு முன்னாடி முடிச்சுட்டு இருந்து அவங்க ரியாக்ட் பண்ணிருக்கணும். நம்ம இங்க இருந்து புதிய தலைமுறை ஆஃபீஸ்ல இருந்து கிண்டி பஸ் ஸ்டாண்டு போகணும்னா நீங்க மெயின் ரோட்ல போகலாம், குறுக்க பூந்தும் போகலாம்ல. நீங்க இப்போ எல்லாருக்கும் போற இடத்துக்கு வந்து இப்படிதான் போகணும்னு சொல்ல முடியாது இல்ல. எண்டு ஒன்னா இருக்கலாம், மீன்ஸ் வேற வேற இருக்கலாம். விஜய் வந்து ஏடிஎம்கேவை ரிவைவ் பண்ண மாட்டாருன்னு ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் நம்புறாரு. நிறைய பேர் சொல்றாங்க பெண்கள் வாக்கு இருக்குது, யூத் வாக்கு இருக்குது, சேஞ்சுக்கு தேவைப்படுது. இவரோட பாப்புலாரிட்டி உண்மையிலேயே அவர் எதிர்பார்த்த விட அதிகமா இருக்கு. ஒரு என்டிஆர் மாதிரி நம்ம வந்து எம்ஜிஆர் கூட கிடையாது, என்டிஆர் தான் இன்னும் சொல்லணும், இன்னும் க்ளோஸா ஜெயிச்சது அவர் தான். முதல் எலெக்ஷன்லேயே ஜெயிக்கலாம் அப்படின்னு அவர் நம்பலாம். ஏன்னா ஹீரோஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு அபரிமிதமான நம்பிக்கை அவங்களுடைய பாப்புலாரிட்டியில இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டார் அவரு. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு சைசபிள் பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கிட்டோம்னா டெஃபினட்டா ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே தோத்துருவாங்க. அவங்க இந்த வாட்டி பவர்களுக்கு வர முடியலன்னா கட்சி வந்து கலகலத்து போயிடும். ஸோ நம்ம ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் ஆயிடலாம். அது ஒரு விதத்துல தமிழ்நாட்டு கூட நல்லது. இன்கேஸ் அவர் ப்ரூவ் பண்ண முடிஞ்சு அடுத்த 5 வருஷம் ஒர்க் பண்றாருன்னு வச்சுங்களேன், அது ஜனநாயகத்துக்கும் நல்லதுன்றனா. அவர் எதுவுமே பண்ணாம அவருக்கு வந்து பெரிய வெற்றியை கொடுக்காம ஓரளவுக்கு நம்பிக்கையை மட்டும் கொடுத்து அப்புறம் அவரோட நடவடிக்கை எப்படி இருக்குது இப்ப இருக்கிற மாதிரி இருக்க முடியாது இல்ல. அப்ப அவருடைய அந்த பாப்புலாரிட்டி கொஞ்சம் வேனா இருக்கும். அவர் களத்துக்கு வந்து கடுமையா உழைச்சாதான் 2031 2029 ஜெயிக்க முடியும். அது could be a possibility. விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி யோசிக்கலாம் அப்படின்னு. இப்போ பாஜக இருக்குல்ல, அதிமுகவுக்கு எதிர்பார்ப்பு, பாஜகவுக்கு திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு ஒரு கணக்கு இருக்குதுன்னா, இப்போ ஷபீர் அவர்கள் சொல்ற மாதிரி கருத்து கணிப்போ பெரிய மத்திய உளவுத்துறையெல்லாம் எடுக்கிறாங்க, கருத்து கணிப்புகள்லாம் நிறைய ஏஜென்சிலாம், அதெல்லாம் அமித்ஷா பார்க்காமையா இருப்பாரு. அப்போ விஜயை பத்தி அவங்களுக்கு ஒரு மதிப்பிடுதல் இருக்கும்ல, இந்த ஆட்டத்தை எப்படி ஆடணும்? இல்லை, விஜயை வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு ஏதோ ஒரு விதத்தில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கிறதுனாலே நான் சொல்றேன். எதிர்ப்பு தெரிவிக்காதனால ஏதோ ஒரு விதத்துல பிஜேபியினுடைய சப்போர்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி வந்து அவங்களோட 2016க்கு பிறகு, அதாவது ஜெயலலிதாவுடைய விக்டரிக்கு செகண்ட் டேர்ம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு பிறகு, நீங்க இன்னும் கொஞ்சம் பின்னால போகணும் அப்படின்னா 2014ல அவங்க வந்து 40 தொகுதியும் 39 தொகுதியும் ஜெயிக்கும் போது இருந்தே அதிமுகவை வீக்கன் பண்ணுன்ற இடத்துக்கு வந்து பிஜேபி வந்துட்டாங்க. ஏன்னா பாக்கி எல்லா மாநிலங்கள்லையும் ஏதாவது ஒரு நேஷனல் பார்ட்டியோட அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டியும் ஒரு ரீஜனல் பார்ட்டியும் இருக்கும், இல்லை பிஜேபிக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பிஜேபிக்கான அந்த ஸ்பேஸ். நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா கூட அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அதிமுக இல்லாமல் அவங்களால ஜெயிக்க முடியல. இதுக்கு முன்னா திமுகவோட கூட்டணியில இருந்தாங்களே நீங்க கேள்வி கேட்கலாம். அது வந்து வேற காலகட்டம், அன்றைக்கு இருந்த சூழ்நிலை, அரசியல் சூழலே. ஏடிஎம்கேவை விட தாவேகா ஓகே பெர்ஃபார்ம் பண்ணட்டும்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இல்ல, தாவேகாவை வந்து பெர்ஃபார்ம் பண்ண விடணும்ன்றதை விட இன்னைக்கு டிவிகே வந்தாலுமே பெரிய அளவுல அதிமுக மாதிரி தாவேகா ஆட்சி பொறுப்புல வந்து இருக்க முடியாதுன்றது பிஜேபிக்கு நல்லா தெரியும். அப்ப இது எல்லாமே வீக்கன் ஆகும் போது இவங்க எல்லாம் ஒரு பக்கம் வீக்கன் ஆயிடுறாங்க. பிஜேபி இந்த ஸ்பேஸ் இன்னைக்கு உடனே அவங்க ஜெயிக்கணும்ன்றது அவங்களோட கணக்கு இல்ல. அடுத்தடுத்த தேர்தல்கள்ல 2029 அதற்கு பிறகு பிஜேபி லாங் டேர்மா தான் பிளான் பண்றாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஷபீர், இப்போ இதுல பாஜகவுக்கே அந்த எண்ணம் இருக்கா? டிவிக்கே பெருசா இருக்காது, அதிமுகவை தான் நம்ம பலவீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் லட்சுமி சொல்றாங்க. அப்ப அதனாலதான் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்களா? அப்படி என்ன நடக்குதுன்னு அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு, அந்த முயற்சியும் வந்து நடந்துச்சு. அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக அந்த பிரின்சிபல் ஆப்போசிஷன் அப்படின்ற அந்த ஸ்பேஸை கேப்சர் பண்ணிடணும்னு. ஆனால் 2026 தேர்தலில் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்க. விஜய்க்கு இவ்வளவு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், இவ்வளவு ஆதரவு இருக்கும், விஜய் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜய் இருப்பாரு அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கல. அதுதான் வந்து பிஜேபி இப்ப இந்த டேட்டா எல்லாம் பாக்குறப்ப, கருத்து கணிப்பு டேட்டா எல்லாம் எடுத்து பாக்குறப்ப என்னதான் யோசிப்பாங்க? அப்ப என்ன விஜய் அவர் நம்ம கூட வந்துட்டா நல்லா இருக்குமே, ஏன் அவர் வரமாட்டேன்றாரு? அவரும் திமுக எதிர்க்கிறாரு, நாமளும் திமுக எதிர்க்கிறோம், அவர் நம்ம கூட வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் போகுதா? அப்படிதானங்க கூப்பிடுறாங்க. இப்போ வெளிப்படையாகவே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னும் போது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெளிப்படையா நீங்க வந்துருங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் மட்டும் முதல்ல கூப்பிடலையே. அதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் மற்ற பல தலைவர்கள் எல்லாருமே வாங்க வாங்கன்றாங்க. எங்க அவங்களுக்கு தெரியுது ஒரே ஒருத்தர் தான் கழக குரல்னா திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் வந்து இல்ல, அவரு வேற ஒரு இதை சொல்லிட்டார்ல. அவரு நான் வந்து என்ன அவர் யாரையோ
ஒப்பிட்டுலாம் பேசினாரு. நான் வந்து நன்றி கடனுடன் இருக்கக்கூடிய இது அப்படின்னு அவர் பேசினாரு. சரி ரைட் ஓகே, அதை விடுங்க. அது ஐஆர்எஸ் ஆபீசர், ஆமா ஐஆர்எஸ் ஆபீசர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, நாங்க மனிதர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, ஒரு காலத்துல வந்து பத்திரிகையாளர்களை வந்து குரங்கு அப்படின்னு பேசினவர் இன்னைக்கு அவரையே வந்து வேற மாதிரி பேசுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து சில அரசியல்ல என்னெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது கணக்கு இருந்தது. அதை தாண்டி விஜய்க்கு அதை தாண்டி விஜய் போறார். விஜய் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜய் போறாரு அப்படின்னும் போது பாஜகவுடைய கணக்குகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல அப்படியே தலைகீழா மாறுது அப்படின்றதுதான் அவங்களுடைய கவலை. கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்டுக்கு ஒண்ணு ரகு அவர்கள் சொன்னா அதிமுக தப்பு கணக்கு போட்டாங்க, விஜய் வருவார்னு நம்பிட்டாங்க அப்படின்றது. பாஜகவோட அந்த சைலன்ஸ் இருக்குல்ல, அதை தாண்டி விஜய் இருக்கிறாரு அப்படின்றது இப்ப கையறு நிலை தான் அந்த அணிக்கா, அப்படி புரிஞ்சுக்கலாமா ஷபீர் சொல்றது? கையறு நிலை இல்ல, அதான் அவங்க ஓப்பனா சொல்றாங்க, நீங்க திமுக உறுதியாக இருந்தால் என் பக்கம் வாங்க, அவ்வளவுதான். நாங்க ஒன்றும் உங்களை வந்து விரும்பி வந்து கேட்கல, உங்களுக்கு இஷ்டம் தான் வாங்க, அப்படிலாம் நீங்க திமுக உறுதியா இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது அவர் சொல்றது கேபி முனுசாமி சொல்றது முக்கியமா, இவங்க கூப்பிட்டு அவங்க வரலன்னா அவங்க உறுதியா இல்லையா? அதுக்கு பாஜக கூப்பிட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக எதிர்க்கலாம், விஜய் இல்ல நான் வரல நான் தனியா எதிர்க்கிறேன்னா நீங்க திமுக எதிர்ப்புல ரொம்ப உறுதியா இல்ல அப்படின்னு இவங்க சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க, கட்சி ஆரம்பிக்கிறார். இல்ல நீங்க உங்களால ஒரு வலுவான கூட்டணி அமைக்கல அப்படின்றதுதான் இங்க பிரச்சனை. இப்படி வெளிப்படையாக நீங்க அழைக்கிறீங்களா, அது வியூக பிழை இல்லையா? வியூக பிழை இல்ல, கீழ இருக்கிறவங்க மனச்சோர்வு அடைஞ்சிட மாட்டாங்க இல்லங்க. அதுக்கு சாத்தியம் இருக்கிறதுனாலதான் கேபி முனுசாமி என்ன சொல்றாரு, தாவேகா ஒரு கலப்பட சக்தி அப்படி சொல்றாரு. ரசிகர்களோட கட்சி ஆரம்பிச்சார். இப்ப இன்னைக்கு எல்லாரும் வராங்க, மேடையில இருக்கவங்க எல்லாரும் வெவ்வேறு கட்சியில வந்தவங்க, அதே மாதிரி அதிமுக இருந்து வராங்க, பாஜக எல்லாரும் இணைச்சிக்கிறீங்களா? அப்போ உங்க இணைச்சிங்கன்னா நீங்க தயாரா இருக்கீங்க, நீங்க எல்லாரும் கூட தயாரா இருக்கீங்க அர்த்தம். அதுல என்ன இருக்கு பாயிண்ட் என்னன்னா, இல்ல ராம்கி ரகு சொன்ன பாயிண்ட் இத வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க அப்படின்னா அது ஓகே, அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் எடப்பாடி ரொம்ப கவனமா இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு அதனாலதான் கவனமா கையாளுறாங்க. இதுல என்ன எனக்கு என்னுடைய திமுக எதிர்ப்பு உங்களுக்கு இஷ்டம் தான் என் கூட சேர்ந்து பணியாற்றுவாங்க. நான் வந்து நம்பர் 1ல இருக்கேன். சரி சார், திமுக எதிர்ப்பு நான் நம்பர் 1. ஒரு பாயிண்ட் சார், இப்ப அவர் கடைசி வரைக்கும் நான் தனிச்சுதான் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதிமுக அமைதியா தான் இருப்பீங்களா? ஆமா, இதுல என்ன இருக்கு? நீங்க அவர் எப்படி தனியா இருக்க முடியாது? நீங்க அதான் சொல்ற, போன வாரம் என்ன சொன்னாரு, எனக்கு திமுக போட்டின்னு சொன்னவர் இன்னைக்கு வேற டேக் எடுக்கிறாருல, வேற வழி இல்லாம அவருக்கு தெரியும், விஜய்க்கே தெரியும் இங்க திமுக எதிர்க்கக்கூடிய இடத்துல அண்ணா திமுக தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும், 2026ல ஜெயிக்கலன்னா கட்சியே ஒரு கண்ட்ரோல் இருக்காதுன்னு தெரியும், கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரியும். மீண்டும் பாஜக அதிமுக வந்து விஜய் அழைப்பதன் வியூகம் என்னன்றதுதான் நிறைவு சுற்று. சம பண்ணலாம் ஷபீர், இது வாட் நெக்ஸ்ட், அடுத்து இது காட்சிகள் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அடுத்த காட்சிகள் இந்த ஏடிஎம்கே அலையன்ஸை கன்சாலிடேட் பண்ணும், அதுதான் வந்து அவங்களுடைய வியூகம். நீங்க பீகார் தேர்தலில் எப்படி ஒரு அலையன்ஸ் கன்சாலிடேட் பண்ணாங்களோ அதன் மூலமாக வெற்றி கிடைத்ததோ அதுதான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய அஜெண்டாவே அதுதான். இங்க வந்து என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு அதிமுகவோட பாஜக இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு தேர்தலை சந்தித்தால் சவுத்து அதுக்கப்புறம் டெல்டா தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதிகளில் நமக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்றது உறுதி. ரெண்டாவது தாவேகா தற்போது வந்து இந்த வெஸ்டர்ன் ரீஜன் அதாவது கொங்கு மண்டலத்துல ஏடிஎம்கே பலவீனப்படுத்த வேண்டிய முயற்சிகள்லாம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னும் போது கூடுதலாக சில விஷயங்கள் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. மெல்ல மெல்ல தாவேகா எங்கேயாச்சும் அதிமுகவுடைய ஸ்பேஸ் பிடிச்சிருமோ அப்படின்னு அச்சம் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னொன்னு, ஓபிஎஸும் தாவேகாவா திமுகவா அப்படின்னு 50-50 மைண்ட் செட்ல இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன போயிட்டு இருக்கு உள்ளுக்குன்றது? எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. விஜய் வந்து இந்த தனித்து போட்டின்ற இடத்துல இருந்து அவர் மாற மாட்டார். ஏன்னா விஜய் முதலமைச்சர் ஆகணும் தான் அவருடைய ரசிகர்கள் எல்லாமே அவரை பார்க்க வராங்க. ஒருவேளை கூட்டணி எல்லாம் மாறுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்குமே விட்டு கொடுக்காத விஜய்க்காக விட்டு கொடுத்துருவாரா முதலமைச்சர் பதவியன்னு எனக்கு தெரியல. அப்படி விட்டு கொடுத்துட்டு அது சூசைடல். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏடிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா டிவி கிட்ட வந்ததே தப்பு நீ அரசியலுக்கு, இல்லைன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் வேலை, திமுக வேண்டாம்னா எங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படிதான் வந்துட்டு இருந்தோம் திரும்ப ஜெயலலிதா இருக்கும்போது அப்படிதான் வந்து. சில அதிமுக தலைவர்கள் விஜயே திமுகவோட பி டீம்னு பேசின சொல்லணும், டெக்னிக்கலா சொன்னாங்க, அரித்மெட்டிக் படி அப்படிதான் சொல்லணும். ஆனா ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு இப்ப நினைக்கிற ஒரே கட்சி டிஎம்கே மட்டும்தான். விஜய் கூட பிஜேபி மாதிரி ஏடிஎம்கே வீக்கனானா நம்மளுக்கு ஸ்பேஸ் வரும். ஏன்னா ஒரு ஸ்டேட்ல 3 ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு, அதுவும் ஆட்சி பிடிக்கணும்னு ஆசைப்படுற ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு இடம் இல்லைன்னு நினைக்கிறாரு. சோ இப்போ ஏடிஎம்கே சப்போர்ட் டிஎம்கே மட்டும்தான். தாவேகா வந்து தூய சக்தியா என்பது தேர்தலுக்கு அப்புறம் தெரியும் தினகரன் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் தான் பணம் பக்கம் போறதா இருந்தார்.
இப்போ அதனால அவர் எலெக்ஷன் வரைக்கும் போறது இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு, அதனால வந்து ஓபிஎஸ் தினகரன்லாம் வந்து பனையூர் பக்கம் போறதுக்கான எந்த ஐடியாவும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க பாஜக நிலையில் இருக்கிறார்கள். அவங்க பனையூர் பக்கம் போனா பாஜக கோச்சிக்கும். அதனால வந்து அவர்கள் என்டிஏவில் இருப்பார்கள், என்டிஏக்கு வெளியே இருந்து என்டிஏவை ஆதரிப்பார்கள். பாஜக எது நடந்தா சந்தோஷப்படுவாங்க? இப்ப இதுக்கெல்லாம் கோச்சு எது நடந்தா சந்தோஷமே கிடையாது, அவங்களுக்கு கோச்சிப்பாங்க. நீங்க உங்க மூவ் வந்து அவங்கள பாதிக்குங்கனால கோச்சிப்பாங்க. அதனால தான் விஜய்க்கு நம்பிக்கை கிடைக்காம இருந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டாங்க பாஜக. பொறுத்து இருந்து பார்ப்போம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.